எழுதிய நேசை அவருடைய 50th பர்த்டே தன்னா ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க், ஃபாதர் கிரி, அருள்தாஸ், தாமஸ் ரவி, மார்த்திலோனோ நாசரேத், ஃபாதர் மார்சிலோனோ, அருள்நாதன், லில்லி தெரேசா, சரளா மேரி, ஜான் பீட்டர் அவருடைய ஆண்டுகளுக்காக இந்த தருணை ஒப்படைக்கப்படுகின்றது. எல்லா வகையிடமும் எல்லா இறைவன் மீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு அழைத்து செல்வதாக. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர் உள்ளங்களை ஒன்றிணைக்கிறார். ஒன்றிணை பெறாத இறைவன், நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்வதும் நீர் வாக்களிப்பதை மீண்டும் விரும்பும் செய்தரும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழ்நிலைகள் இதயங்களை உண்மையான பேரின்ப உலக மீது என்றென்றும் நாற்றுக்கொள்ள செய்கிறார். உம்முடைய தூயான ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித் திரியும் எல்லா சகோதர சகோதரர்களிலிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உண்ண வருந்தவில்லை. மாறாக உங்களில் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்கு உங்களுக்கு முன்மாதிரியை காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதி அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள்
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளி வேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசாயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகான தோட்டம் அளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இருந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனம் நடிக்கும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசாயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகின்றீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவரின் வழிமரப்பின் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, என்னுடைய முதல் வாசகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு சின்னப்பர் தெசலோனியல்ல இருக்க ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட வறுமையின்படி ஒழுங்காமல் சோம்பி தெரியும் எல்லா சகோதர சகோதரியும் இருந்து விளங்கி நில்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்தது எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் இவ்வுலகமான உணவு அருந்தவில்லை, உழைக்குமான மனம் இல்லாதவர் எவ்வளவு முன்னலாகாது அப்படின்னு இந்த வார்த்தையோட அவர் சொல்கிறார். இது எதுக்காக இந்த மக்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு 2வது முறை வருகிறார், அதனால நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னப்பர் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறார். அது சொல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி எப்படியே கடன் வந்துடுறாருல்ல, அப்போ எதுக்கு நம்ம உழைக்கணும், இருக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. அதை அவர் கவனிச்சுட்டு அவர் மறுபடியும் அந்த தெசலோனியருக்கு கடிதம் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சாப்பிட்றது உழைச்சி சாப்பிடணும், நீங்கள் சும்மா உழைக்காமல் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலை எங்கன்னா கிடைக்குதா அப்படின்றது முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஆய்வு என்ன சொல்கிறதுன்னா, இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது, வேலை இல்லாத இடமே கிடையாது.
ஆனால் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறதில்ல. அவங்களுக்கான ஒரு வேலை தேர்ந்தெடுத்து அந்த வேலையிலே நான் வேலை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இருக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து ப்ரொஃபஷனலிசம் பண்ணுறது அப்படி இருக்கும், அது ஓகே. ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக வேலையே செய்யாமல் இருக்கிறது நான் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து ஐபிஎம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தார். திடீர்னு வந்து அவர் வேலையில் நினைச்சிட்டாங்க. அங்கே இருக்கும் பொழுது அவர் வந்து லட்சக்கணக்கில் அவர் சம்பாதிச்சிருந்தார். அந்த வேலை போயிட்டு பிறகு அவர் அந்த கோவிட் டைமில் வேலை போயிட்டு பிறகு கடைசியில் வந்து அவர் வெறும் 12,000 ரூபாய்க்கு வந்து ஒரு வேலை கிடைச்சதுனால அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணார். அந்த 1.5 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது அவருக்கு போன வேலை இல்லாததுனால வேறு வழியே இல்லாமல் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து நிறைய சர்ச்சுகளை ஹெல்ப் பண்ணுவார், நிறைய ஏழைப்பட்டவங்களை ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவருக்கே வந்து வேலை இல்லாத இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட வந்து கேட்டார், ஏதாவது வேலை இருந்தால். எனக்கு நான் தேடின அந்த சமயத்தில் எதுவும் கிடைக்கல. பட் அவரே தேடி வந்து ஒரு வேலை கிடைச்சது அவருக்கு. ஆனால் அவருடைய சம்பளம் வெறும் 12,000 ரூபாய் தான். ஆனால் அவர் வந்து இந்த 1.5 வருஷம், 1 வருஷம் 12 மாதம் அவர் வந்து அதே வேலையில் செஞ்சு போனார். கடைசியில் வந்து எந்த கம்பெனி அவருக்கு வந்து லே ஆஃப் பண்ணாங்களோ அதே கம்பெனி மறுபடியும் அவரை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. கிறிஸ்துவனுடைய அவருக்கு அந்த வேலை போயிடுச்சுன்றதுனால அவர் வீட்டில் உட்காந்துருக்கல. அவர் வந்து எந்த ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து 3 விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு சில உணவு வேணும். ஆனால் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு வேலை வேணும். சில நேரத்தில் வந்து நம்ம வந்து சில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்காக நிறைய பேர் வந்து தாம் தூக்கம் செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில நேரத்தில் வந்து செல்ஃபிஷ்காக பார்க்குற நிறைய பேர் மோட்டர் பைக்கெல்லாம் வாங்கி வருவாங்க. அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பைக்கு? 1.5 லட்ச ரூபா. எத்தனாவது படிக்கிறேன்? 12வது டிகிரி இப்போ தான் படிக்கிறேன். உனக்கு எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய வெஹிக்கிள்? அது பேஷன். அப்பா அம்மா எப்படி வாங்கி கொடுத்தாங்க? வாங்கி கொடுத்தது வந்து கடன் வாங்கிட்டு நெகம் தாடிக்கு வச்சுட்டு வாங்கி கொடுத்தாங்க. சில நேரத்தில் வந்து நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா, அவங்க சந்தோஷமாக இருக்கும், அவங்க நல்லா இருந்தால் போதும், அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகி கொண்ட நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய முதல் வாசகத்தில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், உழைக்க மனம் இல்லாதவர்கள் எவரும் உண்ணலாகாது. சில நேரத்தில் வந்து நிறைய வேலை இருக்கும், சின்ன வேலையோ பெற வேலையோ, அந்த உழைக்கும் மனம் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசுவே சூசைட் போகிற மதம் மாரி இருக்கும் பொழுது அவன் சின்ன சின்ன வேலை பண்ணிட்டுருக்கான். ஒன்றும் பெரிய பணக்காரன் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஆர்டினரி வேலை தான் கற்றுட்டு அவன் வேலை செஞ்சு உழைச்சி அவன் சாப்பிட்டான். அப்போது கடவுளே வந்து உழைச்சி வாழும் பொழுது அந்த ஏழ்மைத்தனத்தில் இருக்கும் பொழுது கூட உழைக்கிறான். அந்த உழைக்கும் பொழுது அதுக்குன்னு தனி மரியாதை. எப்பொழுது நம்ம வேலை செஞ்சு நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடுமே, அதில் இருக்கிற ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்காது. சில பேருக்கு வந்து நிறைய பணம் ஈஸியாக கிடைக்கும். சில பேர் வந்து லேண்ட் எடுத்துருவாங்க, அதனால் வந்து நிறைய பணம் வந்துச்சுன்னா ரொம்ப லக்ஸரியாக லைஃப்பில் இருக்கும். லக்ஸரி லைஃப்ன்றது வந்து அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன சொல்கிறது, அது வந்து உழைப்பு இல்லாமல் நம்ம வந்து அந்த லக்ஸரியில் இருக்கும் பொழுது அது ரொம்ப நாள் நீடிக்காது, அது வந்து இழந்துடும். என்னுடைய நற்செய்தியை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து அந்த மறைநூல் அறிஞர் பரிசேயரை, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கூட அவ்வளோதான். நிறைய முறை ஒரு யாருன்னா இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து திருப்பலி பங்கு கொள்ளணும். திருப்பலி பங்கு கொடுத்து திருப்பலியில் ஒரு வேலை நீங்கள் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேங்க்ஸ் கிவிங்கோ இல்லைன்னா இந்த சோல் ஆஃப் அந்த மரித்த ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த திருப்பலி பங்கெடுத்து நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் பாருங்க, அதுதான் கிரேட்டஸ்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லறைக்கு போயிட்டு நல்லா அப்படியே பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணுவாங்க, நிறைய செலவெல்லாம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டேன்னா
அந்த ஒரு நாள் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் மறுபடியும் அவங்க போய் விசிட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது இல்லை, ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து தன்னுடைய பெற்றோர்களோ உறவினர்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கினாலே அதே போதுமாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து இந்த கல்லறை இருந்தால் நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து அவர் குடிப்பார், அதனால அவர் போய் 2 பாட்டில் வச்சுருந்தாங்க. அவர் மட்டன் சாப்பிடுவார், அதெல்லாம் வந்துருச்சுன்னா மட்டன்னா அந்த 2 நாள் ஆகிட்டு அந்த செமெட்ரியில் போய் பார்க்கணும். ஒரே நாட்டம், ஒரே எலிச்சாட்டம், சாப்பாடு, அதெல்லாம் குடிக்காரங்கெல்லாம் அது உள்ளே இருப்பாங்க. கல்லறை கூட ஒரு கோயில் தான். எப்படி நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்களோ அதுபோல் அது ஒரு என்ன சொல்கிறது கோயில். அது அந்த கோயிலை வந்து நம்ம எப்படி நாசப்படுத்தலாம்? இப்படி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார்ல, நீங்கள் வெள்ளை அடைத்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியே வந்து அலங்காரப்படுறத தவிர நம்முடைய உள்ளத்தை நம்ம அலங்காரம் பண்ணிக்க விருப்பப்படுறதில்ல. யாருமே வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறதில்ல. இப்போ வெளியே வந்து நல்லா இருக்கணும், நல்லா தோற்றணும், நல்லா மற்றவங்க வந்து நம்ம பார்த்து வா சூப்பர் இவங்க அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். தவிர உண்மையாகவே உள்ளத்தோடு நம்ம நல்ல ஒரு மனிதர்களாக வாழ்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி தான். கிறிஸ்தவனுடைய கடவுள் வந்து சில நேரத்தில் நம்ம பேசும் பொழுது இது வந்து ஞானம். நான் நிறைய பேர் சொல்வேன், இப்போ நம்ம வந்து செமெட்ரியில் ஒரு 3 மாடல் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் சின்னதாக ஒரு என்ன மண் சிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்னொன்று சிமெண்ட்டில் ஸ்லாப். ஓகே, நீங்கள் அதே வந்து யாரோ ஒருத்தர் அந்த செலவு பண்ணக்கூடிய ஒரு பணத்தை வந்து யாரா படிப்புக்கு நீங்கள் கொடுக்கலாம், 4 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உதவி செல்லும் பொழுது அது புண்ணியமாக மாறும். நம்ம வந்து அழகான பேரில் வந்து நிறைய செலவு பண்ணுறது வந்து அது எந்த ஒரு விதத்தையும் அந்த உள்ளே இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறது அவங்கள எழுப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எது நீ செய்ய வேண்டாம் தான் சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்துவனுடைய இன்னைக்கு 2 விஷயங்கள் திருச்சபை நம்ம சொல்கிறது. ஒன்று வந்து எப்பொழுதுமே உழைச்சி சாப்பிடணும், வேர்வை செஞ்சு நம்ம சாப்பிடணும். அது கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மன அமைதி இருக்குல்ல, அதான் தான் நீங்கள் பாருங்கள். நம்ம யாருக்கும் வந்து எதுவும் கேட்க மாட்டோம். எந்த விதம் எது இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கார கடவுளே அது போதும். அந்த திருப்தி நம்மளுக்கு இருந்தாலே மகிழ்ச்சியை நம்ம வாழ முடியும். ஒன்று. 2வது வந்து இந்த ஆடம்பரமாக வெளியே தோற்றத்தில் வந்து நம்ம வந்து என்ன தான் நம்ம செஞ்சாலும் அது எல்லாமே வீண் தான். அதனால் நம்ம உள்ளத்தோடு நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, அதுதான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா, உள்ள மனதோட நீ எப்போதுமே பரிசுத்தம் வச்சுட்டு அதை நீ வந்து என்ன பியூட்டிஃபை பண்ண அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய மனதை தான் நம்ம பியூட்டிஃபை பண்ணணும். நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுறதாகட்டும், பைபிள் படிக்கிறதாகட்டும், திருப்பலில் பங்கு கொள்வது, சின்ன சின்ன சேவை செய்கிறது, இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஆசீர்வாதம் வேறு இடத்துலையும் கிடைக்காது. அதனால நம்ம திருப்பலில் பங்கு ஜபிப்போம். இறைவா, என்னுடைய உள் மனதையும் மற்றும் நான் உழைச்சி வாழக்கூடிய அந்த ஞானம் தன்னுடைய திருப்பலில் கொண்டாடுவோம்.
சகோதரர்களின் வரையறும் திருவலி ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவயனுக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே வழியினால் மக்கள் உமக்கென்ன மக்களை சொந்தமாக கொண்டு உமது திருவையின் ஒற்றுமையான அமைதி ஆகிய குறைகளை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்த எல்லாம் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக எல்லோரும் நடத்தலாம் உமக்கு நன்றி செலுத்துவதையாக தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டு இறக்கும் என்று கண்ணீரிலிருந்து பிறந்தது பிறக்கத்திலுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாதனத்தை விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்க்கை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராகத்துடன் வரையினை சொல்வோம். ஆட்சி மற்றும் மான சிந்தனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூயவனத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவிய புனிதை காணிக்கை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு இன்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ள பிடித்து தம் கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். என் இது உங்களுக்காக கிடைக்கப்படும் என் உடல். அவனவே இடத்தை மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள். ஏனிலிருந்து புதிய உடல் கிடைக்கக்கூடிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். நம் திருமணம் ஒன்று ஊழியம் புரிய தருவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலும் பரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயிரம் வீட்டர் எல்லா திருமணினராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்த அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தாயினம் புனித மரியா, அவருடைய கடவுளான தேவசு, புனித திருத்தூதர்களில் உலகில் உங்களுக்கு முந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேது வளர்ந்த உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். விண்ணவர்கள் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாவும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கனிவுள்ளதுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களுக்கு மாறாமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் எனத்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதி பயன்படுத்தும். பாவம் போக்கும் இருளின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சம்மரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவம் போக்குபவர், செங்கலிலிருந்து கடை பெற்ற ஒரு பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீரல்ல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல எல்லும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செய்தப்படும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையான நிலை பெற்றிருந்த அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அல்லாஹ் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழி நிறைவேற்று. இறைவா உமக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஹாப்பி ஓணம். நல்லா இருக்கீங்களா? மலையாளி சேர்ந்தேன். Why